இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, துணை எழுத்து எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது வேலை இல்லாதவனின் பகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வேலை இல்லாதவனுக்கு வந்து ஒரு பகல் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத வந்து எஸ். அவர்கள் அவரோட அனுபவத்தை வந்து சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தில் எல்லாமே வந்து ஒரு பகுதியிலையுமே வந்து அவரோட அனுபவத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த அனுபவத்தை படிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையை வந்து சுய பரிசோதனை செஞ்சு நம்ம நிறையா மாற்றிக்கிறதுக்கான எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. இப்போவுமே வந்து ஒரு வேலை இல்லாதவனோட பகல் எப்படி இருக்கும், அது எவ்வளோ கஷ்டமாக அவனுக்கு இருந்திருக்கு, ஆனால் அதோட கஷ்டமாக ஒரு நிகழ்வை வந்து அவர் பார்க்குறாரு ஒரு லைஃப்பில். அப்போ நம்ம படுறதெல்லாம் கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் எப்படி நினைக்க வச்சிச்சு அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு பகுதியில் இருக்குது. வேலை இல்லாதவனின் பகல். உலகிலேயே மிக நீண்டது இது. சீனாவின் சுவரா அல்லது நைல் நதி கடந்து செல்லும் வழியா? இரண்டுமே இல்லை. வேலையற்றவனின் பகல் பொழுதுதான். அதிலும் திருமணமாகியும் வேலையில்லாமல் இருப்பவனின் வீட்டை கடந்து செல்கிறதே ஒரு பகல். வேலையில்லாமல் இருப்பவனின் வீட்டை கடந்து செல்கிறதே ஒரு பகல். அது நத்தையைப் போல மிக மெதுவாக கடந்து போகிறது. வேலைக்கு மனைவியை அனுப்பிவிட்டு கதவை தாளிட மறந்து திறந்து வைத்தபடி வெறும் தரையில் தலையணையை போட்டு கைகளை தாடையில் ஊன்றியபடி ஏதோ யோசனைகளும் மனதின் அடியாளத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத துக்கமுமாக அருகாமை வீட்டு தென்னை மரத்தில் ஏறி விளையாடும் அணிலை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் வேலையற்ற பகலில் வீட்டில் இருப்பவர். உங்களில் ஒருவனாக நானும் இருந்தேன். சோரில் தொங்கும் கண்ணாடியை நீங்கள் நெருங்கி பார்ப்பதே இல்லை. ஸோ ஒரு வேலை இல்லாதவனுக்கு வந்து பகல் வந்து எவ்வளோ கஷ்டமாக போகும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வேலை இல்லாதவன் வந்து கண்ணாடியை வந்து பார்க்கவே மாட்டானா. ஏன்னா கண்ணாடியை பார்த்தா தன்னோட சோகமாக உள்ளது தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கூச்சப்படுவான். இன்னொன்று, அவன் கண்ணாடியுமே பார்த்தாலும் வந்து அந்த சிரித்து தான் வந்து பழகுவான். ஏன்னா எல்லாத்தையுமே சிரிக்க முடியாது, எல்லாத்தையுமே பேச முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு வேலையே இல்லை. அதுவும் மேரேஜ் ஆகிட்டு ஒருத்தனுக்கு வேலை இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் அவன் கண்ணாடியை பார்த்தா சிரிக்கிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பான், நம்ம எப்படி சிரிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனோட சிரிப்பு வந்து அவன் முகத்தில் வரவே வராது. ஏன்னா அவனுக்குமே அந்த வேலை இல்லாத கஷ்டம் வந்து நிறையா இருக்குது. சுற்றி உள்ளவங்களும் வந்து அவனை பற்றி அதை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது. இன்னொன்று, திருமணமான பிறகும் வேலை இல்லாதவனுக்கு உணவு கிடைக்கிறது, தோய்த்த துணிகள் கிடைக்கின்றன, சிகரெட் வாங்க சில்லறை நாணயங்கள் கொட்டி கிடைக்கின்றன, பிறந்த நாளுக்கு புத்தாடை கிடைக்கிறது, இரவில் முத்தமும் கிடைக்கிறது, குழந்தைகள் காலை கட்டி கொண்டு கொஞ்சுகிறார்கள். இத்தனையும் கடந்த ஒரு சிறிய பூரான் சுருண்டு கிடப்பது போல மனதின் அடியில் வேலையின்மை சுருண்டு கிடக்கிறது. யாவரும் நேசிக்கிறார்கள் என்பதுதான் வேலையற்றவனின் துயரம். நோயுற்ற நாட்களில் படுக்கையில் இருந்தபடி சத்தங்களை மட்டும் எப்படி கேட்டுக்கொண்டிருந்தோமோ அதுபோலவே வேலையற்ற நாட்களில் வீட்டை விட்டு வெளியேறி போகாமல் தெருவின் சத்தங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஸோ தெருவில் வந்து சில பேர் ஒரு இதெல்லாம் விற்க வராங்களா, காய்கறி விற்கிறவங்க எல்லாமே, அவங்கள வந்து நான் வெளியில் கூட போய் பார்க்க மாட்டேன். வீட்டுக்குள்ளே இருந்து எல்லா சத்தத்தையுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி அவங்க நடக்கிற கால் ஓசையெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ வேகமாக கேட்கும். எப்படின்னா வந்து அவங்க பாட்டுக்கு ரொம்ப முக்கில் தான் தெருவில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனாலும் எனக்கு வேலை இல்லை அப்படின்ட்டு இருக்கனால எனக்கு சுற்றி உள்ளது எல்லாமே வந்து அவ்வளோவா மைண்டில் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கும். அவங்க நடக்கிறது கூட எனக்கு வந்து அப்படியே டம்முன்னு வேகமாக நடக்கிற மாதிரி கேட்கும். அந்த அளவுக்கு வந்து வேலை இல்லாதவனுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குன்றதையுமே இங்கே சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து திடீர்னு வந்து ஒரு ஃபேமிலி வந்து கதவை தட்டியிருக்காங்க. அது கதவை தட்டுற சத்தம் கேட்குது. எஸ்ரா அவர்கள் வந்து பார்த்துருக்காங்க. அவங்க யாருன்னா வந்து ஒரு தாய் அப்புறம் 2 குழந்தைங்களோட வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ காசு தேவைப்பட்டிருக்கு. அவங்களோட முகமே வந்து நார்த் இந்தியா முகமாய் வந்து இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து புரியலை. உடனே வந்து பர்ஸில் வந்து காசு எடுத்திருக்காரு. அப்போ அவங்க வந்து வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அவங்க வந்து பழைய ட்ரெஸ் ஏதாச்சும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னாங்களாம். இவர்கிட்ட வந்து பழைய ட்ரெஸ்ஸே இல்லையா. அதை வந்து சொல்கிறாங்களாம். அது அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேதான். சரின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் ஒரு ஊதா கலர் புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாராம். அதை வந்து வாங்கிக்கிட்டாங்களாம். பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டோன்னே அதுக்கு வந்து இல்லைன்றாங்களாம். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே காசு வேணுமான்னு சொல்லி மறுபடியும் கேட்குறப்போ அவர் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கிருஷ்ணர் படத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா, ஒரு வரைபடத்தை கிருஷ்ணர் வந்து வரைஞ்சிருக்கிற மாதிரி. அதை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க வந்து அந்த பிள்ளை வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அவர் கேட்டாராம் அவனுக்கு இந்த படம் வேணுமாமான்னு சொல்லிட்டு. ஆமான்னு சொன்னோன்னே உடனே அவங்க அம்மா மிரட்டினாங்களா, அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உடனே வந்து வேணான்ட்டாங்களாம். இல்லை மறுபடியும் வந்து அந்த கிருஷ்ணர் படத்தை பார்த்துக்கிட்டே வந்து அந்த 2 பிள்ளைங்கள் வந்து கண்ணில் தண்ணி நிற்கிதுங்களாம். அவங்களால வந்து அந்த தண்ணியை வந்து அடக்கவே முடியல. எதுக்கு இந்த கிருஷ்ணர் படத்தை இவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சரி பரவாயில்லம்மா நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்தோன்னே அப்போ தான் சொன்னாங்களாம். அவங்க கொஞ்சம் சைகையிலே சொல்லியிருக்காங்க. பூகம்பத்தில் வந்து அவங்க குடும்பம் வந்து இறந்து போயிடுச்சான். வீடுமே வந்து இடிஞ்சு விழுந்துருச்சான். அதில் வந்து அவங்க ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாராம். அவங்க ஒரு பசுமாடு வளர்த்தாங்களாம், அதுவுமே இறந்து போயிடுச்சான். அவங்க வீட்லேயும் இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் மாட்டி வச்சுருந்தாங்க. அதுவுமே அந்த பூகம்பத்தில் போச்சு. ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது வந்து எங்கள் குடும்பம் பூகம்பத்தில் போனது தான் ஞாபகம் வருது. என் புருஷனும் போயிட்டார், வீடும் போயிடுச்சு, அந்த மாடும் போயிடுச்சு. அதனால தான் அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை அழுவ ஆரம்பித்தோன்னே வந்து எஸ்ரா அவர்கள் கண்ணுமே கலங்க ஆரம்பிச்சிருச்சான். சரி பரவாயில்ல நீங்களே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனால் எஸ்ரா அவர்கள் யோசிச்சிருக்காரு, வீடே இல்லாதவங்க வந்து இந்த படத்தை
மரத்தை வந்து எங்கே மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அப்புறம் தான் எஸ்ரா அவர்கள் வந்து யோசிச்சிருக்காரு, இவ்வளோ கஷ்டப்படுறவங்க வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வீடு கட்டிடுவோம், அதை மாட்டிடலான்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை வாங்கிட்டு போகிறாங்க. அப்படின்றக்கப்ப நம்ம ஏன் வந்து இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக நமக்கு வேலை கிடச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் எஸ்ரா அவர்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. அதே மாதிரியே வந்து சென்னையில் வந்து ஒரு இடத்துல வந்து வேலைக்கு போயிருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் கிராஸ் பண்ணி அதே டிராஃபிக் அதே பஸ்ஸுன்னு சொல்லி மறுபடியும் நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அது நல்லா இருந்துச்சு. ஆனால் அப்படி நான் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடியில் பார்த்தேன். நான் கொடுத்த கெஸ்டன் படத்தை வந்து அந்த மரத்தடியில் மாட்டி அந்த ஃபேமிலி வந்து உட்காந்துருந்தாங்க. அது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மரத்தை வந்து அவங்க வீடாக வந்து நினச்சிக்கிட்டாங்க. ஸோ ஒரு மனுஷன்லையுமே இது ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. அதனால் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி இதில் சொல்லுவாங்க. வீட்டை புரிந்து கொள்ள துவங்கிய போது அதை அணைத்துக் கொள்வதற்கு 2 கைகள் போதாது போல் இருந்தது. ஒருவேளை அதனால்தான் பெண்ணும் குழந்தைகளும் என 10 கைகள் தேவைப்படுகின்றதோ. வீட்டை அறிந்து கொள்ள துவங்கிய போது பகல் பொழுது பாதரசம் தரையில் கொட்டி ஓடிக்கொண்டிருப்பது போல கையில் எடுக்க முடியாதபடி அங்கும் இங்கும் வசீகரமாக ஊர்ந்து கொண்டிருப்பதை காண முடிந்தது. உத்திரத்து பள்ளி போல வீட்டோடு ஒன்று கிடந்த நாளில் புதியதொரு வேலை வந்துவிட்டது. உத்திரத்து பள்ளி போல வீட்டோடு ஒன்று கிடந்த நாளில் புதியதொரு வேலை வந்துவிட்டது. பரபரப்புமிக்க காலை நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியேறும் மனிதர்களில் நானும் ஒருவனானேன். பஸ் சாலையில் கடந்து போகிறது. சைதாப்பேட்டையின் பிளாட்பார பகுதியில் சட்டென அந்த ரோஸ் நிற பூ போட்ட புடவை தென்படுகிறது. ஜன்னலிலிருந்து எட்டி பார்க்கிறேன். பொங்கை மரம் ஒன்றில் தொங்கிக் கொண்டிருக்கிறது அந்த ஊஞ்சலாடும் கிருஷ்ணர் சித்திரம். பொங்கை மரம் ஒன்றில் தொங்கிக் கொண்டிருக்கிறது அந்த ஊஞ்சலாடும் கிருஷ்ணர் சித்திரம். 4-5 பெண்களும் ஆண்களும் மரத்தடியில் கூடி வாழத் துவங்குகிறார்கள். புகையும் அடுப்பு கசிய ரேடியோவில் ஏதோ இந்தி பாடல் கேட்கிறது. இழந்துவிட்டோம் என்று எதையும் நினைத்து கவலைப்படாமல் மீண்டும் விரும்பியதை உண்டாக்கிக் கொள்வதுதான் வாழ்வின் சாரம் என புரிய வைத்தவர்களுக்கு இழந்துவிட்டோம் என்று எதையும் நினைத்து கவலைப்படாமல் மீண்டும் விரும்பியதை உண்டாக்கிக் கொள்வதுதான் வாழ்வின் சாரம் என புரிய வைத்தவளுக்கு கண்கள் தாழ்த்தி நன்றி சொன்னேன். அதோ பிளாட்பார மரத்தடியில் சுவர்கள் எதுவுமற்ற ஒரு வீடு உண்டாகி கொண்டிருக்கிறது. மனதில் ஆழ்ந்த சந்தோஷம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க அவங்க. நீங்களும் நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த எஸ்ரா அவர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து சொல்கிறாங்க. இழந்துவிட்டோம் என்று எதையும் நினைத்து கவலைப்படாமல் மீண்டும் விரும்பியதை உண்டாக்கிக் கொள்வதுதான் வாழ்வின் சாரம் என புரிய வைத்தவளுக்கு கண்கள் தாழ்த்தி நன்றி சொன்னேன். அதோ பிளாட்பார மரத்தடியில் சுவர்கள் எதுவுமின்றி ஒரு வீடு உண்டாகி கொண்டிருக்கிறது. மனதில் ஆழ்ந்த சந்தோஷம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே நடக்கும். வீடே இல்லாதவங்க வந்து அந்த மரத்தடியில் வந்து நான் கொடுத்த கிருஷ்ணர் படத்தை வச்சு ஒரு நம்பிக்கையாக வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றக்கப்ப நம்ம ஏன் வந்து எல்லா விஷயத்தையும் போட்டு ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்பிக்கை இருந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அடுத்தடுத்து நீங்கள் போகலாம் அப்படின்றது தான் வந்து இந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க. நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகம் படிங்க. நன்றி.